தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 4வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை, மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே அன்னை மரி தன் உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவனுக்கு உகந்ததாக வைத்துக் கொண்டு இறைவனோடு இணைந்து இறைப்புகழ் பாடி இறை ஆசிரை பெற்று பிறருக்கு பகிர்ந்து கொடுத்ததை போல இந்த நாளிலும் கூட நாமும் நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாய் வைத்துக் கொள்ள முயற்சிப்போம். இறைவனுக்கு ஏற்ற இடமாதை மாற்றிக் கொடுப்போம். அதற்கேற்ற விதத்தில் தாய்மறி சொன்னதை போல இந்த நாளிலே ஜெபத்திலும் நோன்பிலும் நிலைத்திருந்து தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு கல்வாரி பலியிலே முழுமையாக பங்கெடுத்து தன்னை அர்ப்பணிக்கின்றவர்களுக்கு இறைவனை ஆசீர் குறைவில்லாமல் கிடைக்கும் நித்தியமே வீடு வேற்றனை பெற்று தருவென்று வாக்குறுதியின் பிரகாரம் இந்த நாளை பயன்படுத்தி நம் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஆண்டவருக்கு உகந்ததாய் மாற்றிடுவோம். இறை அருளை பெற்று இறை புகழ் பாடுகின்ற பிள்ளைகளாய் வாழ்ந்திடுவோம். அன்னை மரி நமக்கு துணை புரிவாளாக. அன்பு சொந்தங்களே, நம் ஜெபம் கேட்கப்படும். எத்தனை நேரங்கள் நமக்கு எழுகின்ற சந்தேகம் தான், என் ஜெபம் கேட்கப்படுகின்றதா? நான் எத்தனையோ நாட்களாக நோன்பிருந்து தவம் இருந்து மற்றும் எத்தனையோ முயற்சிகளை செய்து என் ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். கண்ணீரோடு கவலையோடு என் ஜெபங்களை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜெபம் கேட்கப்படுமா என்பது எபேசியர் புத்தகம் 3:20-21 படிக்கின்ற பொழுது, நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். 1 யோவான் 5:15 நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள் என்பதே நமது உறுதி நம்பிக்கை என்று சொல்லி யோவான் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நாம் கேட்பதை கடவுள் நமக்கு கொடுப்பார். ஆனால் நாம் கேட்கின்றதை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து நம் ஜெபத்திலே ஒரு சில கூறுகள் இருக்கின்றனவா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம் சகோதரமே, நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமெனில் நம் ஜெபத்திலே பின்வருகின்ற கூறுகள் செயல்பாடுகள் இருக்கின்றனவா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, நம்பிக்கை மிகுந்த ஜெபம். நான் தேடி வந்திருக்கின்ற ஆண்டவர் நான் விரும்புவதற்கும் ஜெபிப்பதற்கு மேல் ஆசிரியை கொடுக்க வல்லவர் என்று சொல்லி முழுமையாக நம்பிக்கொண்டு அந்த ஆண்டவரை தேடி வர வேண்டும். 12 ஆண்டுகள் வேதனை வாடிய பெண்ணை போல, நூற்றுவ தலைவனை போல நம் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்பி வர வேண்டும். அதைத்தான் மார்க் 11:24 சொல்லுவார், நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது நீ ஜெபிப்பதை பெற்றுக்கொண்டாய் என்கிற நம்பிக்கையோடு ஜெபி, நீ விரும்பிய பிரகாரம் உனக்கு நடக்கும் என்று சொல்லி. ஆழமான நம்பிக்கை, கடவுளின் திருவுளத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 5:14 நாம் ஜெபிப்பதெல்லாம் நமக்கு கிடைக்கும். எப்போது? அது கடவுளை திருவுளத்திற்கு ஏற்றதாய் அமைந்து இருப்பின் அது கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் இயேசு அதற்கு ஒரு முன்மாதிரியை சொல்லிக் கொடுத்தார். தந்தையே, என் திருவுளப்படி அல்ல உம் திருவுளப்படி என்னை நடத்தும் என்று சொல்லி, என் சித்தம் அல்ல உம் சித்தப்படி நடத்தும் என்று சொல்லி. மார்க் புத்தகம் 1:40 இருக்கின்ற வசனங்களிலே அந்த முடக்குவாதம் முற்றவன் தொழுநோயால் இயேசுவை நோக்கி வருகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி அந்த இறை திருவுளத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது இயேசு அங்கே சுகம் கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. இறை திருவுளத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும், நன்றியோடு கூட ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியர் புத்தகம் 4:4 நன்றியோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் கரங்களை ஒப்புக்கொடுங்கள், அனைத்தையும் கடந்த ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உங்கள் தேவை நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களிலே கடவுள் நமக்கு சரி எல்லா நன்மைகள் நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி அந்த நன்றியோடு கூட இதுவரை நடத்திய தெய்வமே இதோ இனிமேலும் என்னை நடத்துவேன் என்ற நம்பிக்கையிலும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். மேலானதை தேட வேண்டும். கொலோசியர் புத்தகம் 3:1 மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று சொல்லுவார்.
அழிந்து போகின்ற பொருட்களிலோ, அழிந்து போகின்ற புகழிலோ, பெருமையிலோ, இந்த உலகத்தின் இன்பங்களோ கண்களை பதிய வைக்காமல் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து கேட்க வேண்டும். அதைத்தான் செபதேயுவின் மக்கள் வந்து கேட்கின்ற பொழுது, நீங்கள் எதை கேட்கின்ற என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர்களை புறக்கணித்த கடவுள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அதே ஆட்சியுரிமை கேட்கின்ற பொழுது, நீ என்னோடு இன்றே வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு நல்ல கல்வனுக்கு சொன்னதாக இருக்கப்படுகிறது. மேலான ஆசீர்வாதத்தை தேடுவதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சுயநலமில்லாத ஜெபமாக இருக்க வேண்டும். எனக்கு, என்னுடையது, என் வாழ்வு, என்னை சார்ந்தவை என்று சொல்லி சுயநலத்தோடு நாம் கேட்கின்ற பொழுது அந்த ஜெபம் ஒருவேளை புறக்கணிக்கப்படலாம். மாறாக நம் ஜெபம் எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாய், எல்லோருக்கும் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாய், நம்மை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இறை அன்பை சுவைப்பதற்கு பயன்படக்கூடியதாய் அமைகின்ற பொழுது நம் ஜெபம் ஏற்கப்படும். எனவேதான் பரிந்து பேசுங்கள், மன்றாடுங்கள் என்று சொல்லி பவுலுடையார் அழைப்பதாக இருக்கும். பரிந்துரை ஜெபத்தை நாம் ஏறெடுப்பவர்களாக இருக்க வேண்டும். தாழ்ச்சி மிகுந்த ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாள் வருகின்ற பொழுது அந்த பரிசேயனைப் போல தாம் செய்ததை தம்பட்டம் அடிப்பவர்களாக அல்ல. லூக்கா புத்தகம் 18:9 இருக்கிற வசனங்களில் மாறாக அந்த ஆயக்காரனை போல தன்னையே தாழ்த்தி கொண்டிருக்கிற ஜெபமாக இருக்கின்ற பொழுது நம் ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறும். நாம் ஜெபிப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தருவதாக இருக்கின்றது. இதோ இந்த எல்லா படிநிலைகளும் இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோனுடைய ஜெபத்திலே இருந்தது. முதலாவதாக சாலமோன் தான் அரசனாக திருப்பொழிவு செய்யப்படும் கடவுளை நம்பி ஆண்டவரை தேடி போகின்றார். அவருக்கு பழியை ஒப்புக் கொடுக்கின்றார். அந்த பழியின் வழியாக தன் நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். என் தந்தையை நீர் தேர்ந்தெடுத்தீர், அவரோடு இருந்தீர், அற்புதங்களை செய்தீர், வழி நடத்தினீர், இந்த ஆட்சியுரிமை அவருக்கு கொடுத்தீர். இதோ இப்பொழுது அந்த இடத்திலே என்னை அமர வைத்திருக்கின்ற சொல்லி கடந்த காலங்களில் கடவுள் செய்த நன்மையை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துபவராக இருக்கின்றார். இந்த நன்றியோடு கூட இறைவனை நோக்கி மன்றாடுபவராக இருக்கின்றார். அடுத்ததாக மேலானதை தேடுகின்றார். நீடிய ஆயுள், நிறைவான ஆசீர், இந்த உலகத்தின் செல்வங்களை சாலமோன் கேட்கவில்லை, மாறாக ஞானத்தை கேட்கின்றார். ஏனெனில் பவுலுடையார் சொல்வார், கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து வருகின்ற ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. ஞானத்தின் ஆவியினை வானத்திலிருந்து அருளாவிட்டால் நாங்கள் எப்படி இந்த உலகில் வாழ முடியும் என்று சொல்லி சீராக் புத்தகம் சொல்வதை போல மேலுலகை சார்ந்தவற்றை, ஞானத்தை, இறைவனுடைய கொடையை சாலமோன் கேட்கின்றார். அடுத்ததாக தாழ்ச்சி மிகுந்த ஜெபம். இதோ நானோ சிறுவன், ஒன்றும் அறியாத சிறுவன், இத்தகைய பெருங்கூட்டத்திற்கு என்னால் வழி நடத்த முடியாது. ஞானத்தோடு நன்மை தீமையை பகிர்ந்து கொடுக்கின்ற வல்லமையிடமில்லை, நீர் அதை எனக்கு தாரும் என்று சொல்லி ஞானம் மிகுந்த உள்ளத்தை சாலமோன் கேட்பதாக இருக்கின்றது. தாழ்ச்சியோடு தன்னை முழுமையாக தாழ்த்தி ஆண்டவரே எல்லாம் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கின்ற அந்த ஜெபமாக அமைந்திருக்கின்றது. சுயநலமில்லாத அன்பு. எனக்கு, என்னுடைய ஆட்சி என்று சொல்லவில்லை, உம்முடைய மக்களுக்கு நான் நீதி வழங்க, உன்னுடைய மக்களை வழிநடத்த என்று சொல்லி தன்னை சார்ந்திருக்கின்ற மக்கள் எல்லோருக்காகவும் சாலமோன் ஜெபிப்பதாக இருக்கின்றது. இத்தகைய எல்லா கூறுகளையும் சாலமோன் தன் ஜெபத்தில் வைத்திருந்தனாலே அவர் கேட்டதற்கு மேலான ஆசீர்வாதங்கள், ஞான மிகுந்த உள்ளத்தையும் பகுத்தாய்கின்ற அறிவையும் கடவுள் கொடுத்து, அதோடு கூட நீ கேட்காத ஆசீர்வாதங்களை, நீடிய ஆயுள், நிறைவான மகிழ்ச்சி, இந்த உலகத்தில் உன்னை போல ஒருவன் இருந்ததில்லை, இருக்க போதும் என்கின்ற மாட்சிமை அனைத்தையுமே கடவுள் சாலமோனுக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய ஜெபத்தை சிறிது அலசி பார்ப்போம். என் ஜெபத்திலே நம்பிக்கை இருக்கின்றதா? இறை திருவுளத்தை அறிந்து ஜெபிப்போனாக இருக்கின்றேனா? மேலுலக சார்ந்தவற்றை சார்ந்து ஜெபிப்பவனாக இருக்கின்றானா? நன்றியுள்ளத்தோடு ஆண்டவனுக்கு ஜெபிப்பவனாக இருக்கின்றனா? தாழ்ச்சி மிகுந்த இதயத்தோடு ஜெபிப்பவனாக இருக்கின்றனா? சுயநலமில்லாத ஜெபமாக என் ஜெபம் இருக்கின்றதா? தற்பெருமை இல்லாத ஜெபமாக என் ஜெபம் இருக்கின்றதா? இப்படி இந்த கூறுகளை நம் ஜெபங்களிலே சேர்த்து கொள்ளுகின்ற பொழுது, நாம் கேட்கின்ற பொழுது, நாம் கேட்ட வரங்களை மட்டுமல்ல, கேட்காத ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரோடு இணைவோம், ஆசி பெற்ற மக்களாயிருப்போம். கடவுள் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.